7th Standard Max Term 1 Number System Exercise number 1.4 Fill in the blanks. First sum minus 40 divided dash is equal to 40. நம்மளுக்கு ஆன்சர் ப்ளஸ் 14 கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே ஒரு நம்பரில் வந்து மைனஸ் இருக்குது. அப்போ நம்மளுக்கு இங்கே ப்ளஸ் வரணும்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ். அப்போ ஆன்சரில் வந்து மைனஸ் நம்மளுக்கு இருக்கணும். அப்போ இங்கே வந்து 14 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 40 எதோட மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு இங்கே ஆன்சர் 14 கிடைக்கும். 1. ஆன்சர் minus 1. செகண்ட் சம் 25 divided dash is equal to minus 5. இங்கே ஆன்சர் மைனஸில் இருக்குது. அப்போ இங்கே வந்து ஒரு ஆன்சரில் வந்து ப்ளஸ் இருக்குது. அப்போ இங்கே வந்து ஒரு நம்ம மைனஸ் போட்டுக்கணும். அதாவது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ இந்த 5 வந்து எதால மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 25 கிடைக்கும். 5 5s are 25. அப்போ 5. தேர்ட் சம் dash divided less 4 is equal to 9. நீங்கள் வந்து ஆன்சர் வந்து ப்ளஸ் 9ல் இருக்குது. அப்போ இங்கே வந்து ஒரு இதில் வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேயும் வந்து நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் போட்டுக்கணும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 9 4s are இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா இதோட ஆன்சர் கிடைக்கும். 9 4s are 36. இப்போ இதை டிவைட் பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் 9 கிடைக்கும். 4 less 64 divided less 62 equal to. இப்போ இங்கேயும் நம்ம இதை டிவைட் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ less 62 divided less 62 ஆன்சர் 1. என்ன 1 வரும் நம்மளுக்கு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் 1. செகண்ட் say true or false. ஃபர்ஸ்ட் சம் less 30 divided less 6 is equal to less 6ன்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஆன்சர். ஃபஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு நம்மளுக்கு வந்து ப்ளஸில் இருக்கணும். ஆனால் இங்கே வந்து மைனஸ் இருக்குது. 6 5 6 are 30. இங்கே ஆன்சர் வந்து 5 இருக்கணும், ப்ளஸ் 5 இருக்கணும். ஆனால் இங்கே வந்து 6 கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து ஃபால்ஸ். less 64 divided less 64 is equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ வந்து என்னது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இதை டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1 ப்ளஸ் 1 இதோட ஆன்சர். ஆனால் 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஃபால்ஸ். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் சம் மைனஸ் 75 டிவைடட் பை 5. இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா 15 கிடைக்கும். அப்போ என்ன 15, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 15. செகண்ட் சம் மைனஸ் 100 டிவைடட் மைனஸ் 20. இப்போ இதை டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 5. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு ப்ளஸ். அப்போ ப்ளஸ் 5 ஆன்சர். தேர்ட் சம் 45 டிவைடட் பை மைனஸ் 9. இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா 5. என்ன 5 கிடைக்கும் நம்மளுக்கு, இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், அப்போ மைனஸ் மைனஸ் 5. ஃபோர்த்து சம் மைனஸ் 82 டிவைடட் பை 82. அப்போ 82வை 82ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 1. என்ன 1 வேணும், மைனஸ் இங்கே ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். The product of two integers is minus 135. If one number is minus 15, find the other integers. அதாவது ப்ராடக்ட் ஆஃப் டூ இன்டீஜர்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு நம்பரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, இன்னொருட இன்டீஜர்ஸோட வேல்யூ கொடுக்கல. அதை நம்மளை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு த ப்ராடக்ட் ஆஃப் டூ இன்டீஜர்ஸோட வேல்யூ என்னது, மைனஸ் 135. இன்னொருட நம்பரோட வேல்யூ என்னது, மைனஸ் 15. இன்னொருத்துக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து கண்டுபிடிக்கிறத இங்கிட்டு வச்சுக்குவோம். மைனஸ் 15 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 135. அப்போ எக்ஸை இங்கிட்டு வச்சுட்டு இங்கே இருக்க மல்டிப்ளை சிம்பிள் வந்து இங்கிட்டு போகிறப்ப டிவைடாக மாறிடும். அப்போ இதை அப்படியே மாற்றினோம்னா நம்மளுக்கு வந்து இதை அடி கொடுத்தோம்னா 15. தேர்ட் டபுளால் அடி கொடுக்கலாம். இப்போ வந்து 5 3s are 15. இங்கே வந்து 4 3s are 12, மிச்சம் 1. 5 3s are 15. இப்போ 1 5 is 5, 9 5s are 45. அப்போ இன்னொரு இன்டீஜரோட நம்பர் என்னது, 9. ஃபிஃப்த் சம் இன் 8 hours duration with uniform decrease in temperature, the temperature dropped 24 degree. How many degrees did the temperature drop each hours? அதாவது 8 மணி நேரத்தில்
இவங்களுக்கு வந்து 24 டிகிரி வந்து குறைஞ்சிருக்கு. ஆனால் இதில் வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் எவ்வளோ டிகிரி அது வந்து டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்குன்னு நம்மள்கிட்ட கேட்குறாங்க. டெம்பரேச்சர் ட்ராப் இன் 8 hours. 8 ஹவர்ஸில் நம்மளுக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 24 டிகிரி. டெம்பரேச்சர் ட்ராப் இன் 1 hour. அப்போ 1 ஹவருக்கு எவ்வளோ குறையும்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ 24 divided 8. 8ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடச்சிரும். 8 3s are 24. அப்போ டெம்பரேச்சர் ட்ராப் இன் 1 hour is equal to 3 degree. An elevator descends into a mine shaft at the rate of 5 meter per minute. If the descent start from 15 meters above the ground level, how long will it take to reach 250 meter? அதாவது ஒரு எலவேட்டர் வந்து கிரவுண்ட் லெவலில் இருந்து 50 மீட்டர் இதில் வந்து நிற்கிது. அது வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து 5 meters இறங்குதுன்றாங்க. ஆனால் அந்த கிரவுண்ட் லெவலில் விட்டு கீழே, கிரவுண்ட் லெவல்லேருந்து கீழே -250 meters, அதாவது அந்த இதுக்கு கீழேன்றதுனால -250 metersனு கொடுத்துருக்காங்க. அந்த கீழே கிரவுண்ட் லெவலோட 250 meters கீழே போகிறதுக்கு அங்கே எவ்வளோ நிமிஷம் எடுத்துக்கும்னு சொல்லி நம்மளை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எலவேட்டர் பொசிஷன் வந்து கிரவுண்ட் லெவலோட எங்கே இருக்குது? 15 meters அபவில் இருக்குது. எலவேட்டர் ரீச் பொசிஷன் வந்து -250 meter கிரவுண்ட் லெவலோட கீழே போகணும். மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணோம்னா மேலேருந்து 15 meter ப்ளஸ் கீழே வந்து 250 meters, டோட்டல் 265 meters வந்து அந்த எலவேட்டர் வந்து வரணும். டைம் டேக்கன் டு டிஸ்டன்ஸ் 5 minutes. 5 மீட்டருக்கு வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து வருது. அப்போ மொத்த இது 265 metersக்கு வந்து எவ்வளோ மினிட்ஸ்னு நம்ம பார்க்குறோம். டைம் ரெக்வயர்ட் டு டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 265 by 5 minutes போட்டுக்கோங்க. இதை வந்து டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 53 minutes கிடைக்கும். டைம் ரெக்வயர்ட் டு டிஸ்டன்ஸ் 53 minutes. 7th sum. A person lost 4,800 calories in 30 days. If the calorie loss in uniform, calculate loss of calorie per day. அதாவது ஒரு பர்சன் வந்து 30 நாளில் வந்து 4,800 கலோரிஸை வந்து குறைச்சிருக்கார். அதாவது ஒரே மாதிரி லெவலாக குறைச்சிருக்காங்க. ஆனால் அவர் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ கலோரியை வந்து குறைச்சிருக்காருன்னு கேட்குறாங்க. லாஸ் ஆஃப் கலோரிஸ் இன் 30 days. அவர் இப்போ வந்து எவ்வளவு? 4,800. ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 4,800 30 days டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடச்சிரும். 0 0 1 3 is 3, மிச்சம் 1, 6 3s are 18, 0. அப்போ ஒரு நாளைக்கு வந்து அவங்க கலோரி வந்து 160 கலோரிஸ் வந்து குறைச்சிருக்காங்க. 8th sum. Given 168 into 32 is equal to 5,376, then find -5,376 divided -32. அதாவது இங்கே கிவன் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு, இதை வச்சு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை வந்து அப்போ நம்ம சம்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். எழுதிட்டு ஃபஸ்ட்டு 168 into 32 is equal to 5,376 போட்டுக்கோங்க. இங்கே நம்ம 168 எழுதிட்டு இந்த ப்ரொசீஜர் நம்ம ஃபைண்ட் பண்ணதை வச்சு இங்கிட்டு கொண்டு வருவோம். இப்போ 5,376 divided 32. அப்போ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 168. அதாவது நமக்கு கொடுத்துருக்க கிவனை வச்சு நம்ம இந்த ஃபைண்ட் பண்ணுற ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஹவு மெனி ஃபோர்ஸ் ஆர் தேர் இன் -20? அதாவது -20ல் வந்து எத்தனை 4 இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம டிவைட் பண்ணோம்னா அதோட ஆன்சர் கிடைச்சிரும் 5. என்ன 5 நம்மளுக்கு கிடைக்கும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5. 10th sum. -400 divided into 10 equal parts gives dash. அதாவது இங்கே டிவைட் பண்ண சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம 10ஆல் அது டிவைட் பண்ணோம்னா 400. இதோட ஆன்சர் வந்து 40. என்ன 40 நம்மளுக்கு கிடைக்கும்? -40. Objective type question. First 11. Which of the following does not represent on integers? அதாவது இதில் வந்து எது இன்டீஜர்ஸ் இல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 0 divided -7 is equal to 0. அதாவது இப்போ இதை 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 0 கிடைக்கும். செகண்ட் சம் 20 divided -4. இதை டிவைட் பண்ணோம்னா -5. அப்போ இதுவும் இன்டீஜர்ஸ். தேர்ட் -9 divided 3. -3 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இதை டிவைட் பண்ணோம்னா 3. 4 12 divided by 5. 5 12ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 2.4 கிடைக்கும். அப்போ இது வந்து இன்டீஜர்ஸ் கிடையாது. அப்போ இதுதான் ஆன்சர். 12th
minus 16 divided by 4 is the same as. அதாவது இதே மாதிரி உள்ள சேமான நம்பர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிக்குவோம். மைனஸ் 16 divided by 4 மைனஸ் 4. அதாவது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4. ஃபஸ்ட்டு இங்கே வந்து 16 divided by 4 இது வந்து என்ன கிடைக்கும்னா நம்மளுக்கு வந்து ப்ளஸ் 4. செகண்ட் இது வந்து மைனஸ் 16 divided by மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் ப்ளஸ் 4 தான் நம்மளுக்கு கிடைக்கும். தேர்ட் இங்கே ப்ளஸ் 16 divided by மைனஸ் 4. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்? மைனஸ் 4னு கிடைக்கும். அப்போ இது இதோட ஆன்சர். ஃபோர்த்துக்கு வந்து கண்டாலும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ தேர்ட் தான் ஆன்சர். 13 மைனஸ் 20 divided by 10 இஸ் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர்னு கேட்குறாங்க. அப்போ 200 10ஆல் டிவைட் பண்ணோம்னா 20. என்ன 20 நம்மளுக்கு கிடைக்கும்? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 20. செகண்ட் த ரைட்.